ஏங்க ஒரு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குது இந்த கேள்வி இனிமேல் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அசிங்கமாக கேட்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய் நோட்டே செல்லாதே. நீங்கள் கேட்டுட்டு இருக்குது வெட்டி பேச்சு திடீர்னு நாட்டுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிருக்கிற ஷரத்தோட அப்படின்னா பண்ணி கிழிக்க போகிறேன் அப்படின்றீங்களா? அதாவது இது வரைக்கும் வந்துட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஜாலிக்காகவே மட்டும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருப்பேன். நான் இந்த வாட்டி இந்தியாவில் இருக்க எல்லாருமே ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக், அதாவது டிமானிட்டைசேஷன். கரண்டாக பயங்கர ட்ரெண்ட் இருக்குல்ல, அதை பற்றி தான் அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. கொஞ்ச நாளாகவே வந்துட்டு இந்த ஏடிஎம் வாசல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் படத்துக்கு ஃபஸ்ட்டே டிக்கெட்டுக்கு நிற்கிற கியூ மேன் இருக்குது. சரி, ஏன் இப்படி இந்த 500 1000லாம் பேன் ஆனதுனால மக்கள் இன்னும் கஷ்டம் தானே படுறாங்க, இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவோட மொத்த பண எண்ணிக்கை வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 18 லட்சம் கோடி. அதில் வந்துட்டு 86%, அதாவது 15 லட்சம் கோடி வந்துட்டு 500 1000 தான் இருக்குது. எல்லாரும் ஒழுங்காக வரி கட்டுறவருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் மட்டுமே 4 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்குது. சிவாஜி படத்தில் வர மாதிரி கருப்பு பணம்னா என்னப்பா கருப்பாக இருக்குமா அப்படின்னு யாராச்சும் கேட்பீங்க. உங்களுக்காக வந்துட்டு கருப்பு பணம்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டேக்ஸாக கவர்மெண்ட்டு கட்டணும். அதை கட்டாமல் பதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் கருப்பு பணம். இந்த பிளாக் மணி வச்சிருக்காங்களே அவங்களாம் கண்டிப்பாக 1000 இல்லை 2000 ரூபாய்லாம் பதுக்கி வைக்க போகிறது இல்லை. 1000 ரூபாய் பதுக்கி வச்சு அவன் என்ன பண்ண போகிறான்? கண்டிப்பாக கோடி கணக்கில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கோடி கணக்கில் வச்சிருக்க பிளாக் மணியை கண்டிப்பாக 500 இல்லை 1000 ரூபாய் நோட்டை தான் வச்சுக்க முடியும். அதனால இப்போ இந்த கவர்மெண்ட் 500 1000 பேன் பண்ணுறதுனால அந்த நோட்டெல்லாம் கண்டிப்பாக வெளில வந்தே ஆகணும். ஸோ கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் ரெவன்யூஸ் இதெல்லாம் பயங்கரமாக ஏறும். இதனால நமக்கு தேவையான பொருளோட விலைவாசிலாம் பயங்கரமாக குறையும். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு டிமானிட்டைசேஷனோட ஹோல் கான்செப்ட் என்ன? நம்ம கையில் இருக்க காசு எல்லாத்தையும் தூக்கி அப்படியே பேங்க்கில் போட்டுரும். ஸோ இப்போ பேங்க்கோட ஃபண்ட்ஸும் பயங்கரமாக ஏறும். அதனால அவங்களும் நம்மளுக்கு ஈஸியாக நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லோன் ஆப்பர்ச்சுனிட்டி செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த கருப்பு பணம் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் ஏழைங்க இன்னும் ஏழைங்க போகிறாங்க, பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க என்ன போகிறாங்க. சிவாஜி படம் டைலாக் திரும்பி காப்பி வச்சுன்னு இருக்கேன். சரி, நீ என்னடா எப்போ பாரு சந்தானம் மாதிரி காமெடியாக தானே பேசுவேன், இப்போ நான் திடீர்னு ஜெயம் ரவி மாதிரி கருத்துலாம் பேசுகிறேன், இப்படிலாம் கேட்டால் சத்தியமாக எனக்கு பதில் சொல்ல தெரியல மச்சான். ஆனால் இப்போ வந்துட்டு திடீர்னு மோடி வந்தார், 500 1000லாம் தூக்கிட்டாரு, அதுக்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. இது முழுக்க நம்மளுக்காக எடுத்த ஒரு திட்டம். இதனால வந்துட்டு பிளாக் மணி வெளில வருது, விலைவாசி குறையுதுன்ற மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடியோவே. ஸோ லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏடிஎம் வாசலில் காசு எடுக்க நின்றுது, 2000 ரூபாய் நோட் வச்சு சில்லறை மாற்ற முடியாமல் அலைஞ்சது, அதுக்கப்புறம் கார்டு வச்சுனே ஸ்வைப் பண்ண முடியாமல் போனது, இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் வச்சு விடுங்க. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு ஆடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம ஜாலியான ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். Until then, this is Sharath Krishna signing off.